ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th ஃபஸ்ட்டு டேர்ம் பார்க்க போகிறோம். 4 லெசன் பார்க்கலாம். இந்த 4 லெசனில் 2 லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னென்னா சிந்துவெளி நாகரிகமும் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இந்த 2 லெசனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் படிக்கணுன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 லெசனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வரலாறு என்றால் என்ன, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி இது பாருங்கள், சரிங்களா? ஏன்னா கொஷின்ஸ் வந்து அதிகமாக இது 2லேருந்து வந்திருக்கு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி படிக்கணும், எது படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த 4 லெசனை நம்ம முடிச்சிடலாம். இந்த 4 லெசன் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம இதிலேருந்து டெஸ்ட் பார்க்கலாம். கொஷின்ஸ் எல்லாமே தரமாக தான் இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் டெஸ்ட் எழுதிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோஷியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சயின்ஸ் மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நீங்கள் படிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸ்க்கு 30 மார்க்கு, சயின்ஸ்க்கு 30 மார்க் அப்படி வரும். ஆனால் உங்களுக்கு 60 மார்க் ஃபுல்லாக சோஷியலில் தான் வரும். அப்போ நீங்கள் கொஞ்சம் டீப்பாகவே படிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ ஒவ்வொரு லெசன்லேயும் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிடுறேன், அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய படிக்கிற மாதிரி இருக்காது, கம்மியாக தான் இருக்குது. வரலாற்றில் காலம் கிமுனா என்ன, கிபினா என்ன அப்படின்றது இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த தகவல் பேழை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது நல்லா பார்த்துக்கோங்க. இதிலிருந்து 2 டைப் ஆஃப் கொஷின் வரும். எப்படின்னா, இந்த ஹிஸ்டோரியா அப்படின்றது என்ன சொல், கிரேக்க சொல்லா லத்தீன் சொல்லா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படின்னக்குள்ள ஹிஸ்டோரியா அப்படின்றது கிரேக்க சொல், இது நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே போல் இந்த ஹிஸ்டோரியான்றதுக்கு மீனிங் என்ன, விசாரிப்பதன் மூலம் கற்றல், இது வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பேசிக் தான். இந்தியாவில் அகழாய்வு செய்யப்பட்ட முக்கிய இடங்கள், இதெல்லாம் பேசிக் தான். இதை பற்றி நம்ம பின்னாடி நிறையவே பார்ப்போம். இந்த தகவல் பேழை இது வந்து நார்மல் தான். நாணயவியல் அப்படின்னா என்ன, கல்வெட்டியல் அப்படின்னா என்ன, பேசிக் தான் இது. நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது இம்பார்ட்டன்ட். இந்த பாக்ஸ்லேருந்து எப்படி கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது மத சார்பற்ற இலக்கியங்கள் அதில் ஒரு 3 கொடுத்துட்டு, மத சார்புள்ள இலக்கியம் இதிகாசியங்கள் பக்தி இலக்கியங்கள் அதுலேருந்து ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் தேவாரம் ஆகட்டும், மகாபாரதம் ஆகட்டும், இதெல்லாம் வந்து மகாபாரதம் வந்து இதிகாசத்தில் வரும். மத சார்புள்ள இலக்கியம் அதில் இதிகாசத்துக்கு கீழே வரும் மகாபாரதம்லாம். அப்போ மத சார்பற்ற இலக்கியங்கள் அதை கொடுத்துட்டு ஒரு 3 நூல் கொடுத்துட்டு, மத சார்புள்ள இலக்கியம் ஒன்று கொடுத்து இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது நீங்கள் ஒரு டைம் பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும், சரிங்களா? இதை ஒரு முறை நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த பாக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அசோகரை பற்றி இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் இருக்கிற டீட்டெயிலெலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, படித்தாவே ஈஸியாக மெமரி ஆகிடும், அந்தளவுக்கு தான் இது இருக்குது. நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனும் இதில் நிறையவே இருக்குது. அப்போ இந்த அசோகரை பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா இது, அந்த நூலோட பேர் என்னென்னா சார்லஸ் ஆலன் அப்படின்ற ஒருத்தர், அதாவது ஆங்கிலேய எழுத்தாளர் சார்லஸ் ஆலன் அப்படின்ற ஒரு ஆங்கிலேய எழுத்தாளர் வந்து அசோகர் குறித்த எல்லா வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டார், சரிங்களா? அந்த நூலோட பேர் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க, த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த புக்கோட பேர். இதை வந்து நமக்கு எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்னே சொல்லலாம். இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்லேயே ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும், ஒரு லெசன்னா அந்த லெசனை எப்படி படிக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஒவ்வொரு பேராகிராஃபாக படித்து எல்லாம் மெமரி பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு அந்த லெசனை ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணுங்கள். அந்த லெசனை ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் படிக்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும் இது இம்பார்ட்டன்ட், இந்த பாயிண்ட்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதை எல்லாத்தையும் மனசில் குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்த உடனே நோட்ஸ் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு லெசனை ரீட் அவுட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த லெசனில் இருக்க பாக்ஸ் அது எல்லாம் இம்பார்ட்டன்ட். இந்த தகவல் பேழை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விகள். அதை தாண்டி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நூல் இவங்க எழுதினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது, இந்த இடங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இடத்தெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா சோஷியலை கொஞ்சம் டீப்பாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 6th to 8th நல்லா கிளியராக படிச்சிட்டிங்கன்னாவே அதெல்லாம் பேசிக்கு. 9th 10th 11th 12th ரொம்ப ஈஸியாகிடும். பேப்பர் 2க்கு சொல்கிறேன். பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் சோஷியல் சயின்ஸில் 11th கேட்டிருக்காங்க கொஷின்ஸ் எல்லாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் அதுவுமே பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ 75 மார்க்காக ரெடியூஸ் பண்ணிட்டதுனால அட்லீஸ்ட் நீங்கள் 10th வரைக்குமாவது கிளியராக படிச்சுக்கோங்க. அப்படி படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா 60 மார்க்கே சோஷியல்லேருந்து வருதுன்னும் போது நீங்கள் சோஷியலை நல்லா படிச்சுட்டாவே ஓரளவு நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும்.
அதே போல் லெசனுக்கு பின்னாடி ஒரு லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்துருப்பாங்க நினைவில் கொள்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பாயிண்ட் எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துருப்பாங்க. அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பாக்ஸ் ஐட்டம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு லெசனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா பாக்ஸ் ஐட்டம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி இருக்க தகவல் பேழை அதுக்கு பின்னாடி இருக்க நினைவில் கொள்க, நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன். அது ஃபுல்லாக படிக்கும்போது அந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாமே அதில் வந்துடும். அது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா புக் பேக்கு, நீங்கள் லெசன் ஃபுல்லாக படிக்கலைன்னா கூட இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படித்தாவே கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். மேம் அப்போ இதை மட்டும் படித்தா நான் பாஸ் பண்ணிவிடுவேனா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா என்னால் நிறைய படிக்க முடியலவா மேம், நானாக கண்டிப்பாக பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது மட்டுமாவது நல்லா படிங்க. இல்லை மேம் எனக்கு ஹிஸ்ட்ரி படிக்க இல்லை எனக்கு ஒரு சிலர் சொல்லுவீங்க, இல்லை மேம் எனக்கு இந்த லெசன்ஸ் படிக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் ஃபுல்லுமே படிக்கிறனாலும் படிங்க, படிக்கிறது எப்பயும் வேஸ்ட் ஆகாது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு லெசன் அது கம்ப்ளீட் பண்ணணும்னா அந்த லெசனுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு தெரியுமா, தகவல் பேழை, தெரிந்து கொள்வோம், இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். அப்புறம் அந்த லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லெசனை ஃபுல்லாக தொகுத்து மீள் பார்வை அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மீள் பார்வையில் தான் நான் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி சொல்லிட்டேன்னா அது உங்களுக்கு தெரியுமா இல்லை, மீள் பார்வை. அந்த மீள் பார்வையில் அந்த லெசனை ஃபுல்லாக தொகுத்து கொடுத்துருப்பாங்க. அதையுமே கம்பல்சரி பார்த்தாகணும். அதுக்கப்புறம் ஒன் வேர்டு பார்க்கணும். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட் லெசனில் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை. ஒரு ½ அன் ஹவர்லேயே இந்த ஃபஸ்ட் லெசனை முடிச்சிடலாம். இது முடிச்சதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், மீள் பார்வை. இதை தான் சொன்னேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பாயிண்ட் வாரியாக அவங்க தொகுத்து கொடுத்துருப்பாங்க. ஒரு லெசனில் எதெல்லாம் இம்பார்ட்டனோ, எதெல்லாம் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடியதோ, கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு விரும்புவாங்க இல்லைங்களா, அந்த பாயிண்ட் எல்லாம் தொகுத்து தான் நமக்கு இங்கே மீள் பார்வையாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த லெசனை ஃபுல்லாக உங்களால் படிக்க முடியல அப்படின்னா இந்த மீள் பார்வையை கண்டிப்பாக படிங்க. பாக்ஸ் ப்ளஸ் மீள் பார்வை ப்ளஸ் புக் பேக் கொஷின் ஆன்சர் இதை பார்த்தீங்கன்னாவே ஓரளவு அந்த லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை ஒரு 50% கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும். சரிங்களா? படிக்க முடியல அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு சிலர் நல்லாவே படிப்பீங்க, அவங்கெல்லாம் எல்லாமே படிச்சுடுவாங்க. ஏன்னா நல்ல மார்க்ஸோடு பாஸ் பண்ணி வெளியே வர்றதும் ஒரு கெத்து தானே. நெக்ஸ்ட்டு இங்கே பயிற்சிகள். நான் 1 மார்க்குக்கு மட்டும் ஆன்சர் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நோட் பண்ணி படிச்சிருக்கவங்க அவங்க ஒரு ரிவிஷனாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சயின்ஸு சோஷியல் இது 2 பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமேலாம் நான் டீச் பண்ணலை. எது இம்பார்ட்டனோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ப்ளஸ் எதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கொடுக்க முடியுமோ அதுக்கு கண்டிப்பாக நான் ஷார்ட்கட் கொடுப்பேன். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 6th ஸ்டாண்டர்ட் தான். இதுக்கு பெருசாக ரொம்ப மெனக்கெட்டு மெமரி பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஓரளவு படித்தாவே புரிஞ்சுக்கிற லெவலில் தான் இருக்குது. சரிங்களா? அதனால இதுக்கு நான் உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுக்கல. பட் இனிமேல் நம்ம 7th 8th போகும்போதெல்லாம் நமக்கு நிறைய தேவைப்படும். ஒரு சிலதுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷனுமே தேவைப்படும். அந்த மாதிரி லெசன்ஸ்க்கெலாம் நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுப்பேன், ப்ளஸ் ஷார்ட்கட்டோடையே கொடுப்பேன். சரிங்களா? இப்போ இந்த 4 லெசனில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துடலாம். பார்த்துட்டு இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த 4 லெசனை நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா இதுலேருந்து கண்டிப்பாக டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின், சரியான விடையை கண்டுபிடி. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல். நெக்ஸ்ட், கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக. சரியான விடையை குறியிட்டு காட்டுக. பழைய கற்கால மனிதன் வேட்டையாட செல்லும்போது நாய்களை உடன் அழைத்து சென்றான். காரணம், குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கூற்று காரணம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் பி. பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்றுடன் தொடர்புடையது எது? இந்த கூற்றோட தொடர்புடையது அருங்காட்சியகங்கள். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட், தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பழைய கற்காலம் கற்கருவிகள், இது கரெக்டு. பாறை ஓவியங்கள், குகை சுவர்கள், இதுவும் கரெக்டு. செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம், இதுவும் கரெக்டு. பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு, இது தப்பு. ஏன்னா ஃபஸ்ட்டு பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு என்னது? நாய் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன. பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம்.
பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. இதில் வந்து தப்பானது எதுனா பல வண்ணங்களில் வரையப்பட்டிருந்தது தான், இது தவறு. அவங்க பாறையில் கூர்மையான ஒரு பொருளை மட்டும்தான் வச்சு வரைஞ்சிருந்தாங்க, அதில் வண்ணங்கள்லாம் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்காங்க. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகள். எங்கே வாழ்ந்தாங்கன்னா குகைகள் தான் வாழ்ந்தாங்க. வரலாற்றின் தந்தை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரலாற்றோட தந்தை யாருன்னா ஹெரோடோஸ். நெக்ஸ்ட், பழைய கற்கால மனிதன் பழகிய முதல் விலங்கு நாய். கல்வெட்டுகள் டேஷ் ஆதாரங்கள் ஆகும். கல்வெட்டுகள் தொல்பொருள் ஆதாரங்கள் ஆகும். தொல்பொருள். அசோக சக்கரத்தில் டேஷ் ஆரக்கால்கள் உள்ளன. இது அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதுதான் 24 ஆரக்கால்கள் உள்ளன. நெக்ஸ்ட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அதிரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. இது சரி. சரிங்களா, இதை வந்துட்டு டைரெக்டாக எந்த இடத்துல கிடைச்சிது அப்படின்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த பேரை நல்லா பார்த்துக்கோங்க, அதிரம்பாக்கம். நெக்ஸ்ட்டு, பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. சரி, இதுவுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு, அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவி இருந்தது. இதுவுமே கரெக்டு. நெக்ஸ்ட்டு, மேட்சிட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, பாறை ஓவியங்கள். பாறை ஓவியங்கள்லாம் என்னது, அவங்களோட அதாவது அந்த காலத்தில் இருக்க மனிதர்களோட வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுவது பாறை ஓவியங்கள். எழுதப்பட்ட பதிவுகள். எழுதப்பட்ட பதிவுகள் என்னது, புகழ்பெற்ற செப்பேடுகள். எழுதப்பட்ட பதிவுகள் செப்பேடுகள். அசோகர் தான் மிகவும் புகழ்பெற்ற அரசர். மத சார்புள்ள இலக்கியம். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதாவது 3 இது வந்துட்டு ஒரே இது மத சார்பற்றது கொடுத்துட்டு ஒன்று மத சார்புள்ள இலக்கியம் கொடுத்து பொருந்தாதது எது அப்படின்னு கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு மேட்சிட்டில் கொடுத்துட்டாங்க. மத சார்புள்ள இலக்கியம் தேவாரம். நெக்ஸ்ட்டு அடுத்த லெசன் பார்க்கலாம். மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க பாக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இங்கே நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வளர்ச்சி நிலைகள், அதாவது மனித பரிணாம வளர்ச்சி நிலைகள். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு 2-3 டைம் ரீட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுலேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதனால் இதை ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்த தகவல் பிழையெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அந்த பாக்ஸில் மட்டும்தான் நேம்ஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஒரு 2-3 டைம் நீங்கள் பார்க்கும்போது அதுவுமே ஈஸியாகிடும். இந்த தகவல் பிழை உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே இந்த தமிழினிக்கும் பாட்டிக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகிற மாதிரி தான் இருக்குது. ஈஸியாக தான் இருக்கும், படித்தாவே உங்களுக்கு புரியும். இங்கே வந்து மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும், இதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். எப்படி அவங்க வேட்டையாடினாங்க, கற்கருவிகளை எப்படி யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நெருப்பை வச்சு எப்படி பயன்படுத்தினாங்க, அதாவது நெருப்பை எப்படி உருவாக்குனாங்க, இந்த மாதிரி இது போல் பேசிக்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் பெருசாக கஷ்டப்பட்டு மெமரி பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சக்கரம் கண்டுபிடிச்சது இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னதுன்னா, இந்த தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை ஓவியங்கள், இதில் கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். இது கண்டிப்பாக தெரிஞ்சே ஆக வேண்டிய பகுதி இது. இங்கே கீழ்வலை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இதெல்லாம் ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். இதை மெமரி பண்ணுன்ற மாதிரிலாம் வராது. இப்போ கீழ்வலைனா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம், விழுப்புரம் அப்படின்னு இருக்குங்களா, அப்போ வலையில் விழுந்துராத அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. கீழ்வலை விழுப்புரம், வலையில் விழுந்துராத அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, உசிலம்பட்டி மதுரை. மது குடித்தவங்களெல்லாம் பார்த்தா அவங்க மேலே ஒரு ஸ்மெல் வருமா, அந்த ஸ்மெல் ஊசி போன ஸ்மெல் மாதிரி இருக்குது அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இந்த பேர் நமக்கு ஞாபகம் இருக்கணுமே அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இது என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்க இந்த பாறை ஓவியங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எந்த பகுதியில், அதாவது எந்த ஊரில் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை எக்ஸாம்லேயுமே கேட்டிருக்காங்க. இதை நம்ம கஷ்டப்பட்டு மெமரி பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சா ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ கீழ்வலை விழுப்புரம் அப்படின்றது வலையில் விழுந்துராத அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. மது குடித்தவங்க பக்கத்தில் அந்த ஊசி போன ஸ்மெல் வரும், அது என்ன ஸ்மெல்லோ, ஜஸ்ட்டு ஷார்ட்கட்டுக்காக உசிலம்பட்டி அப்படின்னு வருதுங்களா, அப்போ அந்த மாதிரி ஸ்மெல் வரும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, குமுதிபதி கோவை அப்படின்னு இருக்குங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, குமுதிபதி கோவை, மாவடைப்பு கோவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். நீங்கள் தமிழில் படிச்சிருக்கீங்களா? தமிழ்லேயும் இருக்குது, சோஷியல்லையும் இருக்குது. என்னென்னா மாவரைக்கும் இயந்திரம் அது எந்த ஊருக்கு ஃபேமஸ்னால் கோயம்புத்தூர். அதிகமாக அங்கே தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இன்னும் நீங்கள் அந்த பார்ட்லாம் வந்துட்டிங்களா வரலையான்னு தெரியல. பட் இது இருக்குது, தமிழ் புக்கில் இருக்குது. அது எந்த கிளாஸ்ன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் தமிழ் புக்கில் வந்துட்டு இந்த ஃபேமஸ்லாம் திண்டுக்கலுக்கு ஃபேமஸ் என்னது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த லெசனில் இருக்குது. எப்படின்னா கோவையில் வந்து எதுக்கு ஃபேமஸ்னால் இந்த மாவரைக்கும் இயந்திரம் அங்கே வந்து அதை அதிகமாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே மாவடைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ மாவரைக்கிறது கோவையில் ஃபேமஸ்ஸு. அப்போ மாவரைச்சா எப்படி வரும்? இந்த உளுந்தெல்லாம் போட்டால் எப்படி வரும்? மாவு குபுக் குபுக்குன்னு வெளியே வருது அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஞாபகம் இருக்கணும், அதுக்காக. அப்போ குமுதிபதி கோவை, மாவு குபுக் குபுக்குன்னு வெளியே வரும். மாவடைப்புனால ஈஸியாக தெரிஞ்சிடும் கோவை. அப்போ கோவையில் தான் கிரைண்டருக்கு வந்து ஃபேமஸ்ஸு அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பொரிவரை. பொரிவரை 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 வந்து கரிக்கையூர் நீலகிரியில் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பொரியை வறுக்கும்போது கறி பிடிச்சிக்கிச்சு, அது வந்து பிளாக்காக மாறாமல் நீல கலரில் மாறிடுச்சு. இங்கேயே இருக்குது பாருங்கள், கிரின்னு இருக்கா. அப்போ கறி கிரி அப்படின்றது ரைமிங்காக வருதா? அப்போ பொரியை வறுக்கும்போது கறி பிடிச்சிக்கிச்சு, அது நீல கலரில் மாறிடுச்சு அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ பொரிவரைனா கரிக்கையூர் நீலகிரி. நீங்கள் இந்த மாதிரி படிக்கும்போது இப்போ நான் உங்களுக்கு அந்த பிளேஸ் பேர் சொன்னாவே அது என்ன ஊரில் இருக்குன்றதை நீங்கள் டக்குன்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் நம்ம ஷார்ட்கட் வச்சு படிக்கும்போது நமக்கு எக்ஸாமில் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பழங்கால பாறை ஓவியங்கள். அது நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த லெசனில் மீதி இருக்கிறது எல்லாமே ஈஸி தான். நீங்கள் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணாவே உங்களுக்கே தெரியும். இப்போ இதோட மீள் பார்வை இது இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்றுத்தையும் நீங்கள் டீட்டெயிலாகவே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஹோமோசெப்பியன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஹோமோசெப்பியன்ஸ் அமெரிக்காவுக்கு வெளியே இடம்பெயர்ந்து உலகின் பல்வேறு பகுதிகளில் குடியேறினார்கள். இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸில் நல்ல டீட்டெயிலாகவே படிப்பீங்க. நெக்ஸ்ட் சூஸ் இட் கொடுத்துருக்காங்க. பரிணாமத்தின் வழிமுறை நேரடியானது. பரிணாமத்தின் வழிமுறை நேரடியானது. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது. தான்சானியா ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ளது. ஆப்பிரிக்கா. கூற்றுக்கான காரணத்தை பொறுத்து இங்கே கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று 1. உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பும் நிறத்திலும் உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. தட்பவெப்பநிலையே காரணம். அதாவது தட்பவெப்பநிலை மாற்றம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுக்கு வந்துட்டு கூற்றும் சரி காரணமும் சரி. இங்கே சரியான இணையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் இரு கால்களால் நடப்பது. இது ஃபஸ்ட்டு ஒன்று கரெக்டு. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹோமோ ஹெபிலிஸ் நிமிர்ந்து நின்ற மனிதன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது தவறு. ஏன்னா ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்றவங்க கருவி செய்பவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் முதல்ல கற்கருவிகளை உருவாக்கியிருந்தாங்க. நிமிர்ந்து நின்ற மனிதர்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹோமோ எரெக்டஸ். அப்போ நிமிர்ந்து நிற்கிற மனுஷங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கும் மனிதன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுவும் தப்பு. ஏன்னா இந்த ஹோமோ எரெக்டஸ் அப்படின்றவங்க நிமிர்ந்து நிற்கின்ற மனிதர்கள் அப்படின்னு தான் வரும். சிந்திக்கும் மனிதர்கள் இவங்க கிடையாது. இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நெருப்போட பயன் தெரிஞ்சிருந்தது. சிந்திக்கும் மனிதர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னா ஹோமோசெப்பியன்ஸ். சரிங்களா? ஹோமோசெப்பியன்ஸ் அப்படின்றது யார் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்படுவது. இதுவுமே தப்பு. ஏன்னா பொதுவாக இந்த ஹோமோசெப்பியன்ஸை சுய அறிவுடைய மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முக அமைப்பில் மாற்றம் அப்படின்றது ஒரு பொதுவான பரிமாண அம்சம். எல்லா ஸ்டேஜ்லையுமே, அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஃபேஸ் மாறுறதுன்றது அது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டானது. இந்த ஹோமோசெப்பியன்ஸ் அப்படின்றவங்க சிந்திக்கும் திறன் பெற்றவர்களை தான் குறிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் கால் தடங்களை டேஷ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தவர்கள் யாருன்னா மானிட இயலாளர்கள். மானிட இயலாளர்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஷ் வாழ்க்கையை வாழ்ந்தனர். நாடோடி வாழ்க்கை. நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் டேஷ் மற்றும் டேஷ் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல். நெக்ஸ்ட் டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கிறது. எது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா விவசாயம் எளிதாச்சுன்னா கலப்பை.
கலப்பை. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்னும் இடத்தில் காணப்படுகின்றன. பொறிவரை, கரிக்கையூர். நெக்ஸ்ட், டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு பானை செய்வதை எளிதாக்கியது. சக்கரம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. மனிதன் நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானிடவியல் ஆகும். இது கரெக்டா அப்படின்னு கேட்டால் இது தவறு. நாணயவியல் அப்படி தானே நம்ம பார்த்தோம். ஹோமோ எரெக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது. சரி. நெக்ஸ்ட்டு, மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரமாகும். இதுவும் சரிதான். மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு வராது. என்னன்னு உங்களுக்கு தெரியும், நாய். இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்க கீழே கொடுத்துருந்தாலும் இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது கேட்டது, நோட் பண்ணிக்கோங்க. அகழாய்வில் கிடைக்கும் பொருட்களின் காலத்தை அறிய என்ன முறை பயன்படுத்தப்படுகின்றன? ரேடியோ கார்பன் முறை. ரேடியோ கார்பன் முறை. இந்த முறையை தான் பயன்படுத்தினாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த தொடக்க கால மனிதர்கள் எதை அணிந்தார்கள்? இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. இது பாருங்க, நிலத்தை உழுதுவதற்கு எந்த விலங்கு பயன்படுத்தப்பட்டதுன்னா காளை. மனிதர்கள் எப்போது ஒரே இடத்தில் குடியேறி வாழ ஆரம்பித்தார்கள்? வேளாண்மை செஞ்சதுக்கப்புறமா, அதாவது விவசாயம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, நாடோடி வாழ்க்கை வாழாமல் அதுக்கப்புறம் மனுஷங்கள்லாம் ஒரே இடத்துல ஃபுல்லாக சேர்ந்துட்டு விவசாயம் பண்ணி வாழ ஆரம்பித்தாங்க. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகம் வளர்ந்தது. ஃபஸ்ட்டு அவங்க எங்கே குடியேற ஆரம்பித்தாங்கன்னா ஆற்றங்கரை ஓரமாக இந்த சமவெளி பகுதிகளில் தான் அவங்க குடியேறி அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுதான் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செம்மைப்படுத்தி ஒவ்வொரு விஷயங்களாக கண்டுபிடிக்கும் போது அவங்களோட நாகரிகமும் வளர ஆரம்பிச்சிது. அதை தான் நம்ம நெக்ஸ்ட் லெசனில் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த சிந்துவெளி நாகரிகம் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டன்ட், இதுதான் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த லெசனே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதோட கண்டினியூட்டி நமக்கு 11th புக்கில் தான் இருக்குது. அதில் இன்னுமே கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 11th படிக்கலைனாலும் அட்லீஸ்ட் இங்கே 6th கொடுத்துருக்க எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. இதில் ஒவ்வொரு லைனுமே இம்பார்ட்டன்ட் தான். கொஷினில் நிறையவே கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நிறையானா இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இதுலேருந்து வந்திருக்கு. அதுக்காக தான் சொல்ல வரேன். அதனால் இந்த லெசனை மட்டும் ஒமிட் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இந்த லெசனில் எல்லாத்தையுமே படிச்சிருங்க. ஈஸியாக தான் இருக்கும். அதாவது அந்த காலத்து மக்களோட வாழ்வியலை நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இதில் அந்த ஹராப்பா, மொகஞ்சதாரோ இதை பற்றிலாம் நிறைய டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. படிக்கிறதுக்குமே நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த லெசனில் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு எதுவுமே சொல்ல முடியாது. இந்த லெசனே இம்பார்ட்டன்னே சொல்லலாம். சரிங்களா? இதில் கொடுத்துருக்க இந்த மீள் பார்வை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், மொகஞ்சதாரோவில் தான் மொகஞ்சதாரோவில் இருந்த பெருங்குளம் தான் ஃபஸ்ட்டு உலகத்திலே கட்டப்பட்ட பொதுக்குளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நகரத்தோட பரப்பளவு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே நமக்கு கேதர் பண்ணி அப்படியே கொடுத்துட்டாங்க. இதெல்லாமே கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். ஆப்ஷன் 1. சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? சிந்துவெளி நாகரிகம் உலோக காலத்தை சேர்ந்தது. ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம்? பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றங்கரைகளில் தோன்றியதால். 4th one. கூற்றையும் காரணத்தோடு பொறுத்து சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று: ஹராப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். இங்கே நமக்கு கூற்று கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது அப்படியே பாருங்க, இங்கே மீள் பார்வையில் கொடுத்துருப்பாங்க. ஹராப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். அதனால தான் இந்த மீள் பார்வையை நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா? அப்போ இந்த கூற்று சரி. நெக்ஸ்ட் காரணம்: திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. இது கூற்றும் காரணமும் ரெண்டுமே சரி. ஹராப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம்: ஹராப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. கூற்று சரியானது, ஆனால் காரணம் தவறு. நெக்ஸ்ட் 3. ஹராப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம்: கடலின் அலைகள், ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின்னர் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. இதுக்கு கூற்றும் காரணமும் சரி. 4th one. கீழே கூறப்பட்டுள்ள மொகஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லைன்னு கொடுத்துருக்காங்களா? நம்ம ஸ்டார்டிங்லேயே அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு பார்த்துட்டோம். வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. இது கரெக்டு. கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன.
அப்போ எது கரெக்டுனா வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன, இது கரெக்டு. கீழ்காணும் கூற்றை ஆராய்க. நகரங்கள், தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை, ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு, தானிய களஞ்சியம் ஹராப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது. மேல் கூறப்பட்டுள்ள கூற்றுகளில் எது இல்லது எவை சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா அனைத்துமே சரி. இந்த 3 கூற்றுகளுமே சரிதான். நெக்ஸ்ட், பொருந்தாததை வட்டமிடு. காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள், குதிரைகள். இதில் பொருந்தாதது எதுனா குதிரை, ஏன்னா அவங்களுக்கு குதிரையை பற்றி தெரியாது. தவறான இணையை தேர்ந்தெடு. ஏஎஸ்ஐ அப்படின்றது ஜான் மார்ஷல், இது கரெக்டு. கோட்டை தானிய களஞ்சியம். லோத்தல் கப்பல் கட்டும் தளம், குஜராத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறு, இது தப்பு. நெக்ஸ்ட், கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஷ் மிக பழமையான நாகரிகம். சுமேரிய அதாவது மெசபடோமிய நாகரிகம் தான் மிகவும் பழமையானது. டேஷ் என்ற நில அளவையலாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த கொஸ்டின் நிறையா டைம் கேட்டிருக்காங்க. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். நெக்ஸ்ட், தேர்டு, டேஷ் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்படுத்தப்பட்டன. தானிய களஞ்சியங்கள். ஃபோர்த் ஒன், மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷ் உருவாக்குகின்றனர். சமுதாயத்தை எப்படி வேணாலும் சொல்லலாம். சரியா தவறா? மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். சரி. இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. சரி. தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. இதுவுமே சரி. முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. தவறு. பொறுத்துக. முகஞ்சதாரோனா என்ன அர்த்தம்? முகஞ்சதாரோனா இறந்தோர் மேடு. முகஞ்சதாரோன்றதுக்கு மீனிங் என்னன்னா இறந்தோர் மேடுன்னு அர்த்தம். வெண்கலம்னா உலோக கலவை. வெண்கலம் ஒரு உலோக கலவை. தேர்ட் ஒன், கோட்டைனா மேடான பகுதி. ஃபோர்த் ஒன், கார்னிலியன் சிவப்பு மணிக்கல். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இந்த லெசன் ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் அந்த சிந்து சமவெளி நாகரிகம் அதை நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கிற லெசன்னே இதை சொல்லலாம். ஏன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப மெமரி பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. எந்தெந்த நகரத்தை பற்றி கொடுத்துருப்பாங்கன்னா பூம்புகார் வந்துட்டு துறைமுகம் அங்கே ஃபேமஸ். அதே போல் மதுரைனா வணிகம் அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கடுத்தது காஞ்சி, அதாவது கல்விக்கு ஃபேமஸான இடம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பெருசாக மெமரி பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை நீங்கள் படிச்சிங்கன்னாவே போதும், ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணாவே உங்களுக்கே மெமரி ஆகிடும். இதில் மதுரையை தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. இதில் தகவல் பேழை இது ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்கோங்க. மேட்சில் கேட்க வாய்ப்பு இருக்குது. புகார்னா துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தமிழில் நம்ம நிறையா டைம் பார்த்துருப்போம். அதே போல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேர நாடு எந்தெந்த பகுதிகளை உள்ளடக்கியது? சோழ நாடு இது எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சது தான். பாண்டிய நாடுனா இந்த மதுரை பக்கம் ஃபுல்லாக வந்துடும். தொண்டை நாடுனா காஞ்சிபுரம், திருவள்ளுவர், தருமபுரி. காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை இதெல்லாம் தொண்டை நாட்டில் வந்துடும். சேர நாடுனா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி. சோழ நாடுனா ரொம்ப ஈஸி, சோழர்கள் வாழ்ந்த இடம். தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை இதெல்லாம் வந்துடும். சரிங்களா? இது ஒரு முறை ரீட் அவுட் பண்ணிங்கனாவே போதும், ஈஸியாக இருக்கும். மீள் பார்வையை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தகவல் பேழை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தமிழில் நம்ம நிறையா டைம் பார்த்துருப்போம். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேழமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. இது அப்படியே டிட்டோவாக அப்படியே கொஸ்டினில் கேட்டிருந்துருக்காங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கான பயிற்சிகளை பார்த்துடலாம். 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம் ஈராக். இவற்றுள் எது தமிழக நகரம்? நமக்கு கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்தாவே நமக்கு தெரியும். காஞ்சிபுரம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் தொண்டி. தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது கல்லணை, ஒன்று மட்டும். நெக்ஸ்ட், பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? சென்னை. மற்றபடி பார்த்தீங்கன்னா மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார் முன்னாடி தானே பார்த்தோம், அதுதான். கீழடி ஆய்வுகளுள் தொடர்புடைய நகரம் எது? மதுரை. கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு. பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது.
காரணம் வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வாணிபம் சிறப்பாக இருந்தது. கூற்று சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், திருநாவுக்கரசர் கல்வியியல் கரையில என குறிப்பிடும் நகரம் காஞ்சிபுரம். இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவான் சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். இது 3மே கரெக்ட். அப்போ அனைத்தும் சரி. சரியான தொடரை தேர்ந்தெடு. நாலங்காடி என்பது இரவு நேர கடை. இது தவறு, ஏன்னா அது பகல் நேரம். அல்லங்காடினா தான் நைட்டு வரும். அல்லங்காடி என்பது பகல் நேர கடை. இதுவும் தப்பு. ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே தவறு. 4th ஒன், கொர்க்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. இது கரெக்டு. ஆப்ஷன் டி. இது மட்டும்தான் கரெக்டு. தவறான தொடரை கண்டறிக. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இது கரெக்டு, அதாவது சரியான தொடர். யுவான் சுவாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு வந்தார். இதுவுமே கரெக்டு. கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தார்கள். இது தப்பு. ஈராக் நகரம் பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவுமே கரெக்டு. நெக்ஸ்ட், சரியான இணையை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடல் நகர் பூம்புகார். இது தப்பு, ஏன்னா கூடல் நகர் மதுரை வரும். தூங்கா நகரம் மதுரை. கல்வி நகரம் காஞ்சி. கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். இது கரெக்டு. அப்போ 4th ஒன் தான் கரெக்டு. மீதி இணை எல்லாமே தவறு. தவறான இணையை கண்டறி. இதில் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. வடமலை தங்கம் கரெக்டு. மேற்கு மலை சந்தனம். இதுவுமே கரெக்டு. தென்கடல் முத்து. இதுவுமே கரெக்டு. கீழ்கடல் அகில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் பொருந்தாதது. கீழ்கடல் அகில் வராது. கோடிட்ட இடம். கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார்? ராஜசிம்மன் என்ற பல்லவ மன்னன். சரிங்களா? ராஜசிம்மன் என்ற பல்லவ மன்னன். கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். மாசத்துவன் என்னும் பெயர் தரும் பொருள் பெருவணிகர். பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வாணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. இது கரெக்டு, சரி. மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றனர். இதுவுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட், பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன. கரெக்டு. போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர். இதுவுமே கரெக்டு. அப்போ 4மே கரெக்டு தான். இப்போ 4 லெசனுக்கான புக் பேக் பார்த்துட்டோம். இதில் இருக்கிற மீட் பார்வையும் நல்லா பார்த்துக்கோங்க. பாக்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த 4 லெசனில் 3rd லெசன் மட்டும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்படியே ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.